சிவபெருமான் தன்னை குறைவுபடக் கூறினான். சிவசிவா என்று காதை பொத்திக் கொண்ட பார்வதி சினத்துடன் பேசலானாள். அந்தணரே, கேட்பீர், அழிவில்லாத எம்பிரானிடம் உமக்கு சிறிதும் அன்பு இல்லை. மேலான அந்தண முதியவர் வேடத்தை நீர் தாங்கியிருப்பது பறவைகளை வேட்டையாடும் நோக்கத்துடன் வேடன் புதரில் பதுங்கியிருப்பதற்கு ஒப்பாகும் என்று பார்வதி பதிலளித்தாள். பார்வதியின் இப்பதிலை கேட்டியால் அந்த நாள் கேடிலா எம்பிரான் தன்மாட்டு ஒரு சிறிதும் அன்பு மனத்திடை நிகழ்ந்தது இல்லை. காட்டுரு புள்ளின் சூழல் கவருவான் புதல் மேற்கொண்ட வேட்டுவன் இயல்போல் மேலோன் வேடம் நீ கொண்ட தன்மை என்று கடிந்து பாடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர். தவவேடத்தில் இருந்து தகாதன செய்தல், வேடன் புதரில் பதுங்கியிருந்து பறவைகளை வலைவீசி பிடிப்பதை போன்றது என்ற கருத்தில் திருவள்ளுவரும் தவம் மறைந்து அல்லவை செய்தல், வேட்டுவன் புதல் மறைந்து புல் சிமிழ்த்தற்று என்று கூறி எச்சரிக்கிறார். அக்காலத்தில் அங்கொருவர் இங்கொருவராக போலிகள் இருந்தனர். ஊடகங்கள் இல்லாத காலத்திலும் வள்ளுவரும் கச்சியப்பரும் தங்கள் தெய்வீக நூல்களின் வழியே சமுதாய கடமையாக கருதி என்ற இடங்களிலெல்லாம் இத்தகைய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர். ஈசனே பரம்